உன் தாயுடைய வயிற்றிலே கருவாக உருவாகிய தினத்திலிருந்து உன்னை வளர்த்து பெரியவனாக ஆளாக்குகிற வரை உனது தாயும் தந்தையும் பட்டிருக்கிற சிரமங்கள் கொஞ்சமா? அணு அணுவாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். வாலிதை, இந்த மனிதனுக்கு அவனது பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், அவனது தாய் அவனை பலகீனத்திற்கு மேல் பலகீனத்தோடு சுமந்தாள். ஒஃபிசாலுஹு ஃபி ஆமைன், 2 ஆண்டுகள் அவனுக்கு பாலூட்டினாள். பலகீனத்திற்கு மேல் பலகீன சுமந்தாலே அந்த சுமத்ததை நீ யோசித்து பார்த்தால் உன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்யவோ அவளை உதாசீனப்படுத்தவோ உனக்கு மனம் வருமா? எத்தனை பெரிய பலகீனம் என்று சொல்ல யோசித்து பாருங்கள். 10 மாத காலங்கள் வயிற்றிலே சிறைபிடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தாயுடைய உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் எத்தனை! அவளது மூளைக்கு செல்லுகிற ரத்தமெல்லாம் குறைந்து 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 அடிக்கடி தலை சுற்றி மயக்கமாகி கீழே விழுந்தாலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? என்ன பெற்றோரை பற்றி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற மதிப்பீடுகள் என்ன? இதயத்தினுடைய படபடப்பு அதிகரித்து அதிகரித்து அதன் விளைவாக மூச்சு திணறல் ஏற்பட்டதே நம்மை சுமந்திருந்த நேரத்திலே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? நம்மை பெற்றெடுக்கிற நேரத்திலே மரணத்தின் வாசல் படியை தொட்டு திரும்பினாலே அந்த வலிக்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? நம்மை பெற்றெடுத்ததற்கு பிறகு நம்முடைய வழியிலே அவர்கள் துன்பம் அடைந்து, நம்முடைய வளர்ச்சியிலே அவர்கள் சந்தோஷம் அடைந்து, நம்முடைய மகிழ்ச்சியிலே அவர்கள் இன்பம் அடைந்து, நாம் தான் அவர்கள் அவர்கள் தான் நாம் என்று 2 கலந்து மாறி போனார்களே அதற்குத்தான் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? வேறு யாரு செய்கின்ற காரியங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னுடைய பிள்ளை செய்கிற காரியம் என்று வந்தவுடனே அதை உச்சி முகர்ந்து ஏற்றுக்கொண்டார்களே அதற்கு நாம் பிரதி உபகாரம் செய்திருப்போமா? நாம் உண்ணுகிற உணவிலே நம்முடைய பெற்றோர் உண்டு கொண்டு இருக்கிற பொழுது, சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்திலே அந்த உணவு தட்டையிலே போய் நாம் வைத்த கைகளாகட்டும், அதிலே நாம் காட்டிய எச்சிலாகட்டும், வேறு யாராவது எச்சில் படுத்தி இருந்தால் பெற்றோர் ஒத்துக்கொள்வார்களா? நாம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய பிள்ளை நம்முடைய தட்டையை எச்சில் படுத்தும் பொழுது ஏற்றுக்கொள்கிறோமே, வேறு யாரேனும் எச்சில் படுத்தினால் ஏற்போமா? யாரும் ஏற்கிறது கிடையாது. அவன் சாப்பிட்டு இருக்கிற அப்படியே கையை எடுப்பான் சோத்து தட்டையில இருந்து, கை முழுக்க சோறா இருக்கும், பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும், சாம்பார் சால்னா எல்லாம் கலந்து வடிந்து கொண்டு இருக்கும், வாய்க்குள்ள ஒரு துண்டு கறி இருக்கும், அந்த கறியை கையை விட்டு உள்ள இருந்து வெளியே எடுப்பான், அப்படியே எச்சில் வடியும், அந்த எச்சில் வடிந்த கறியை கொண்டு நம்ம தட்டையில வைப்பான். சீச்சி எச்சில் என்று புறக்கணித்திருக்கிறோமா? நம்முடைய பெற்றோர்கள் அருவருத்தார்களா? என்ன எச்சியை கொண்டு வச்சுட்ட என்று சொன்னார்களா? அந்த குழந்தையின் எச்சில் பட்ட கறியை எடுத்து அமிர்தத்தை போன்று தன் வாயில் போட்டு சுவைத்தார்களா? வள்ளுவன் கூட அழகாக சொல்லுவான், அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். என்னப்பா அமிழ்து அமிழ்துன்னு பெருசு அமிழ்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? தன்னுடைய பிள்ளையின் சின்ன கைப்பட்டு அளாவி விட்ட கூழுக்கு இருக்கிற சுவை வேறொன்றுக்கு இருக்குமா? அப்படித்தானே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கருதுகிறார்கள். அந்த உணவை யாரையும் உதாசீனப்படுத்துகிறார்களா, வெறுக்கிறார்களா, அல்லது குப்பையில கொண்டு கொட்டுகிறார்களா? என் பிள்ளை எச்சில் படுத்தி விட்டான் என்று சொல்லி வேறு யாரோ ஒருவர் வாய் வைத்து விட்டு தந்த பாத்திரத்தை வாய் வைத்து குடிப்பதற்கு அருவருப்படுகிற மனிதர்கள் தன்னுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அருவருப்படைகிறார்களா? எத்தனை இளைஞர்களை நாம் சிறுவர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு கொடுத்தோம், நிம்மதியாக தூங்க விட்டோமா? நோய் நொடி வந்தவுடனே தோளில் தூக்கி போட்டுக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி இருப்பார்கள். எத்தனை நாள் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருப்போம், வேலைகளை கெடுத்திருப்போம். நம்முடைய பிள்ளை அதிலே ஆச்சரியம் என்னவென்று கேட்டால், ஒரு 25 வயதிலே 30 வயதிலே இருக்கிற ஒருவன் பெற்றோரை மதிக்கவில்லை என்று சொன்னால் கூட அவன் பெற்றோருடைய பாசத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். பெற்றோர் பாசம் என்றால் என்ன என்பதை அவன் அறியவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 40 தொட்டிருக்கிற 45 தொட்டிருக்கிற பெரிய மனிதர்கள் அவர்களுக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை தோளில் போட்டு அந்த பிள்ளையின் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அதற்காக பாடுபட்டு அதனை உச்சி முகர்ந்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கிற பெரிய மனிதர்கள் தம்மை பெற்றெடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும்? இவனுக்காவது புள்ள பிறக்கல 25 வயசுல இருக்கிறவனுக்கு, அதனால அந்த பிள்ளையினுடைய பெத்தனை என்ன செஞ்சிருப்பான்னு தெரியாது. ஆனா பிள்ளையை பெற்று 15 வருஷம் 20 வருஷம் வளர்த்தவனுக்கு தெரியுமா இல்லையா? அவன் தோல்ல தூக்கி போட்டு நான் பிள்ளையை தூக்கி போட்டு ஓடும் பொழுது எங்க அப்பாவை இப்படித்தானே தூக்கி போட்டு ஓடி இருப்பாரு, எங்க அம்மாவை இப்படித்தானே ஓடி இருப்பாங்க. ஒரு நாள் முழுக்க காதுல கட்டி வந்துருச்சு, இரவுல புள்ள அழுவுறவன் அழுவட்டும்னு சொல்லிட்டு தூங்கினார்களா? நாம் தூங்குகிறோமா? என்னுடைய பிள்ளை அழுகிறானே என்று இரவு முழுக்க விழித்திருந்து நாமும் சேர்ந்து அழுகிறோமே. அப்படிப்பட்ட பெற்றோருடைய நிலையை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தவர்கள் கூட பெற்றோரை உதாசீனப்படுத்தி முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி எப்படி ஏற்க முடியும்?
நினைத்து பார்க்க முடியாத பெரும் கொடுமைகளின் பட்டியலில் மார்க்கம் அதை சேர்க்கிறது.